முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் இருக்கிற அனைவருக்கும் என்னோட இனிய காலை வணக்கம். இன்றைய தேதிப்படி பார்த்திங்கன்னா தற்போதைய நிலவரப்படி கிழக்கு வங்கக்கடல் அருகே காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கின்ற நிலை அளவிற்கு வலுப்பெற்று விட்டது. நிகழ்வு தாழ்வு நிலை அளவில் இருக்கிறது, சற்று தொலைவில் இருக்கிறது. நாகப்பட்டினத்திற்கு இன்று காலை நிலவரப்படி சற்று தொலைவில் தீவிரமடைந்து நிற்கிறது. எனவே தற்போது எதிர்பார்க்கப்பட்ட அளவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் புயல் சின்னம் என்பது கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியிருக்கிறது. நேற்றைய தினம் மாலத்தீவு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் நான் ஏற்கனவே அறிவித்தபடி தென்னிந்திய பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டதாகவே, அதாவது கேரள பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டதாகவே எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அந்தளவுக்கு நேற்றைய தினம் கன்னியாகுமரி மற்றும் தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்களில் பலத்த சூறைக்காற்று வீசியது. மேலும் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் நேற்று இடியுடன் கூடிய கனமழை மிக கனமழை பதிவாகிறது. நேற்று தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் கனமழை, அதாவது ஒட்டுமொத்தமாக வட மாவட்டங்கள், வட உள் தமிழக பகுதிகள், மத்திய தமிழக பகுதிகள், மதுரை உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் தொடர்ச்சியாகவே கனமழை இருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரையிலும் மீண்டும் அதே இடங்களிலும் மீண்டும் டெல்டா மாவட்டங்கள், வட மாவட்டங்களாக மழை கிடைக்கப் போகிறது. இதனுடன் இணைந்த சுழற்சி ஒன்று கேரளாவுடைய திருவனந்தபுரம் அருகே, இந்த புயல் போனாலும் இதோடைய சுழற்சி ஒன்று கேரளா அருகே இருக்கிறது. அந்த சுழற்சி தமிழ்நாட்டிற்கு அடுத்த ஒரு 2 தினங்களுக்கு மேலும் மழை வாய்ப்புகளை கூட்டுகிறது. அதாவது மீண்டும் இந்த தென் மாவட்டங்கள் குறைந்திருந்த மழை மீண்டும் நாளை மறுநாள் அடுத்த 2 தினங்களுக்கு மீண்டும் பெய்யக்கூடும். இதில் மறுபடியும் தூத்துக்குடியோட வடக்கு பகுதி, கோவில்பட்டி அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தென்காசி சுற்றுவட்டார பகுதிகளில் மீண்டும் அடுத்த ஒரு 2 தினங்களுக்கு மழைப்பொழிவு கிடைக்கும். தென் தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த மாத இறுதி வரையிலும் விட்டு இடியுடன் கூடிய மழைப்பொழிவுகள் தொடர்ச்சியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இன்றைய தினம் எதிர்பார்க்கலாம். இன்றைய தினத்தை காட்டிலும் நாளை தினம் கூடுதலாக இருக்கும். நாளை தினத்தை காட்டிலும் நாளை மறுநாள் கூடுதலாக இருக்கும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய மேலும் 3 தினங்களுக்கு தென் தமிழகம், கேரளா மற்றும் மத்திய தமிழக மாவட்டங்கள், உள் தமிழக மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் மழை தீவிரமாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் கன்வெக்ஷன் சொல்லுவோம். ஈஸ்ட் கன்வெக்ஷனும் நல்லா இருக்குது, வெஸ்ட்டு கன்வெக்ஷனும் நல்லா இருக்குது. வளிமண்டலத்தில் நான் சொல்கிறேன். அப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல மழைப்பொழிவுகள் அடுத்து வரக்கூடிய எல்லா பகுதிகளிலுமே அடுத்த ஒரு 2 தினங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதில் தமிழ்நாட்டில் மாவட்ட பட்டியலாக நான் அறிவிக்கிறேன், அதை கூர்ந்து கவனிங்க. மிக கனமழை அதீத கனமழைக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும், திருநெல்வேலி மற்றும் தேனி, தென்காசி, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் முதற்கட்டமாக கனமழை, மிக கனமழை, அதீத கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம், மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் திருச்சி, கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், மதுரை மற்றும் சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அடுத்த 2 தினங்களுக்கு அநேக இடங்களிலும் கனமழை எதிர்பார்க்கலாம். தென் தமிழகத்தில் கன்னியாகுமரியில் கனமுதல் மிக கனமழையும், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி, தென்காசி மற்றும் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும், தென்காசியில் ஓரிரு இடங்களில் கனமழை, மிக கனமழை, ஒரு சில இடங்களில் சற்று அதீத கனமழையும், திண்டுக்கல் மற்றும் விருதுநகர் மாவட்டத்துடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பரவலாக மழைப்பொழிவுகளும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எல்லா பகுதிகளிலுமே அநேக இடங்கள் மழை கிடைக்கும் அப்படின்றதில் சொல்லியிருக்கோம். இதில் சில இடங்களில் கனமழை, மிக அதீத கனமழை பொழிவுகள் அடுத்த 2 தினங்களில் இருக்கிறது. தொடர்ச்சியாகவே இந்த புயலை பொறுத்தவரையில் வலுப்பெற்ற நிலையிலே நகரும். இந்த புயல் ரிமல் என்கின்ற புயலாக வலுவடைந்து ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வர் இடைப்பட்ட பகுதிகளோ அல்லது கொல்கத்தா இடைப்பட்ட பகுதிகளிலோ இது கரையை கடக்கலாம் என எதிர்பார்க்குறோம். இதோடைய தாக்கத்தை பொறுத்தவரையில் 120 கிலோமீட்டர்லேருந்து 140 கிலோமீட்டர் வரைக்கும், 120லேருந்து 140 கிலோமீட்டர் வரைக்கும் விண்ட் ஸ்பீடு இருக்கலாம். இதோடைய தாக்கம் என்பது இந்திய அளவில் நிறைய மாநிலங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மழைப்பொழிவுகளை கொடுக்கும். அதே மாதிரி வட இந்திய பகுதிகளுக்கு நல்ல புயல் சின்னம் இது. வங்கதேசம், மேற்கு வங்கம் மற்றும் வட இந்திய பகுதிகளுக்கும் அந்த காட்மாண்டு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவுகளை இது கொடுக்கும். இது தென்மேற்கு பருவமழையின் துவக்க நிகழ்வாக கூட இது இருக்கலாம். இது பொறுத்தவரையில் 27ஆம் தேதி 28ஆம் தேதியே தென்மேற்கு பருவமழை இந்திய அளவில் குறிப்பாக கேரள மாநிலத்தில் தொடங்கியதாக இந்திய வானிலை மையம் அறிக்கை கொடுத்தே ஆகணும். ஏன்னா அனைத்துமே சாதகமான நிலை உருவாகும் போது இந்த வானிலை ஆய்வு மையத்துடைய வேலையாக தான் அனைத்துமே சாதகமாகும் போது கண்டிப்பாக ஒரு அறிக்கை என்பது வெளியிட்டு தான் ஆக வேண்டும். அதன் அடிப்படையில் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரையில் பெரும்பாலும் 26, 27 தேதிகளில் கேரளாவில் தொடங்குவதற்கான வாய்ப்பு. ஏன்னா இதுக்கு மேலே ஒரு வாய்ப்பு என்பது கிடைக்காது. இதுக்கு மேலே வாய்ப்பு வரணும்னா இதை விட ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்காது. அதனால் இந்த வாய்ப்பிலேயே தென்மேற்கு பருவமழை தொடங்கியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிக்கை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அதனால் 27, 28 தேதிகளில் இந்திய அளவில் குறிப்பாக கேரளா மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதாக எடுத்துக்கொள்ளலாம். நான் ஏற்கனவே நேற்றைய தினம் கடந்த 24 மணி நேரத்திலே சொல்லிட்டேன். கேரளாவுடைய திருவனந்தபுரம், கொச்சி மற்றும்
கோழிக்கோடு, எர்ணாகுளம், இடுக்கி, காசர்கோடு மற்றும் வடக்கு பகுதி, கண்ணூர் உள்ளிட்ட பகுதிகள், அப்புறம் நிறைய பகுதிகள், கேரளாவில் எல்லா பகுதிகளிலுமே தென்மேற்கு பருவமழை தொடங்கியதாக எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் தீவிரமடைந்த நிலையில் அடுத்த 5 தினங்களில் தீவிரமடையக்கூடும். தென்மேற்கு பருவமழைக்கான தொடங்கியதாக திருவனந்தபுரம், கொச்சி மற்றும் கன்னியாகுமரி பகுதிகள் அதற்கான அனைத்துமே சாதகமான நிலை வந்துவிட்டது. மழையும் தொடங்கிவிட்டது. மேலும் மழைப்பொழிவுகள் தீவிரமடையும். கேரளா மாநிலத்தை பொறுத்தவரையில் அடுத்த 5 தினங்களில் மழைப்பொழிவுகள் தீவிரமாக இருக்கும். கேரளாவில் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்குகள் ஏற்படும். தாழ்வான இடங்களில் மழை நீர் தேங்கும். குறிப்பாக திருவனந்தபுரம், கொச்சி உள்ளிட்ட பெரிய நகரங்கள் மழையினால் பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதனால் கேரளாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். தொடர்ச்சியாகவே கேரளா மாநிலத்திற்கு தொடர் கனமழையாக அடுத்த 5 தினங்களுக்கு காணப்படும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வட மாவட்டங்களில் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கு. வட மாவட்டங்களில் மழைப்பொழிவுகள் அதிகமாக இருக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வேண்டாம். இந்த பகுதிகளில் தொடர்ச்சியாக கனமழை, மிக கனமழை இருக்கும். ஆறுகள் மற்றும் ஏரிகள், குளங்கள் பகுதிகளுக்கும் அணைகள் பகுதிகளுக்கும் இந்த காலகட்டத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் திருநெல்வேலி மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை, வெஸ்டர்ன் காட்ஸஸில் இருக்கக்கூடிய ஹில்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மட்டும் செல்வதை தவிர்க்க வேண்டும். மற்றபடி நம்ம பகுதி சுற்றுவட்டார பகுதியில் எல்லா பகுதியிலும் நார்மலாகிடும். இந்த பகுதி வெஸ்டர்ன் காட்ஸஸ் அண்ட் இந்த ஹில்ஸ் பகுதிகளில் மட்டுமே அந்த டேஞ்சர் சோனுக்கான ரெட் அலர்ட் கொடுக்கப்படுது. கண்காணிக்கப்படணும், முழு வீச்சில் கண்காணிக்கப்படணும் அப்படின்றதுக்காக கொடுக்கப்படுது. மற்றபடி மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் இலங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளிலும், தூத்துக்குடிக்கு வடகிழக்கிலும், சென்னைக்கு தென்கிழக்கிலும், பாண்டிச்சேரிக்கு நேர்கிழக்கிலும் நிலவி வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக மீனவர்களை பொறுத்தவரையில் கிழக்கு வங்கக்கடல், மத்திய வங்கக்கடல் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்லும் போது பாதுகாப்புடன், அதாவது குமரிக்கடல் மீனவர்கள் பாதுகாப்புடன் இருக்கணும். கிழக்கு வங்கக்கடல், டெல்டா கடல் மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் அடுத்த 24 மணி நேரத்திற்கு செல்ல வேண்டாம். கடல் சீற்றமாக காணப்படும். எனவே கடல் கொந்தளிப்புடன் இருக்கலாம். இந்திய பெருங்கடல் மற்றும் கேரளாவை ஒட்டியிருக்கக்கூடிய லட்சத்தீவு வரையிலும் பலத்த சூறைக்காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தென் தமிழக